chapter 14 verses 16. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஒருமனமாக நாம் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இந்த வசனத்தை குறித்து நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 14ஆம் அதிகாரத்திலே இந்த பிரசங்கத்துக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக நான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிற 5வது பிரசங்கமாக இருக்கிறபடினால் இந்த 4 பிரசங்கங்களையும் ஒரு வார வரியிலே நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது பிரசங்கத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன். என் நிமித்தமாக என்னுடைய நான் தேவனுக்கு செலுத்தும் மகிமை நிமித்தமாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடித்தளம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாய் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடித்தளம் என்னவென்று சொன்னால், தேவன் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய ஆவியை, ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சுபாவத்தை, கிறிஸ்துவின் சுபாவத்தை எனக்கு தருகிறார். இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு பரிமாற்றத்தை என்று சொல்வதை விட இது நம்முடைய அந்தரங்கத்திலே, நம்முடைய ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம். மூன்றாவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பை குறித்து பார்த்தோம். என்னவென்று சொன்னால், நான் யார் என்கிற அடையாளம் மிக முக்கியம். என்னவென்று சொன்னால், நீங்கள் யார் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து நாம் செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களா இருக்கிறோம். அதனால கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர்களா இருக்கிறபடினாலே நாம் முற்றிலுமாக மன்னிக்கப்பட்டவர்களாக, முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவாக, அதிகமான அவருடைய அன்பினாலே அரவணைக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிறோம். கடந்த வாரத்திலே பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியின் சூழல் எப்படிப்பட்டிருக்கிறது, அதனுடைய எந்த இடத்துல ஆவிக்குரிய வளர்ச்சி, எந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் என்று சொல்லி பார்த்தோம். கிருபை இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். கிருபை என்றால் என்ன இப்படி பார்க்கும்பொழுது, தேவன் தகுதி இல்லாத மனுஷனுக்கு காட்டப்படும் தேவ தயவு. இந்த கிருபையை எது மோட்டிவேட் பண்ணது, எதன் மூலமாக கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார் என்று சொன்னால், அவரின் மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே. கிருபை தருகிறது மூலமாக நானும் நீங்களும் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற செய்கிறவர். கிருபை பரலோகத்தை எனக்கு நிச்சயமாக தருகிறது. மாத்திரமல்லாமல் கிருபை எனக்கு தேவன் தந்திருக்கிறபடினாலே கிருபையில் வளர நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய பலன் அல்லது இது ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய சத்துவம், வல்லமை எங்கிருந்து வருகிறது, எதன் மூலமாக நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நானும் நீங்களும் வளர வேண்டும் என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் மிக மிக இன்றி அமையாததா இருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்டோமேட்டிக்காக, நான் கிருபையிலே நாட்டப்பட்டிருக்கும் பொழுது, என்னுடைய அடையாளத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல நிறைவுல, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்திலே நான் பங்கு பெறும் பொழுது, நான் வளருகிறவனாக, ஒரு சிறு குழந்தையாக வளருகிறவனாக காணப்படுகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வளர்ச்சியை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் என்னுடைய வளர்ச்சி செயல்படாத அல்லது ஒரு மரித்த வளர்ச்சியாய் காணப்படும். இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிக்கும் பொழுது முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்களை அவர் சொல்றாரு. நான் உங்ககிட்ட சீக்கிரமா நான் கிளம்பி போக போறேன். நான் கிளம்பி போகும்பொழுது நீங்க பயப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காது இருக்க வேண்டாம். ஏன்னா 13ஆம் அதிகாரத்திலே அவர் ராபோஜனத்தை உண்டு முடித்து விட்டு 14ஆம் அதிகாரத்திலே அவர்
ஒரு 24 மணி நேரம், நேற்று சொன்ன மாதிரி தான் 24 மணி நேரத்துக்குள்ளாய் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை யோவான் மிக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். பார்க்கும் பொழுது அநேகர் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், அநேகர் இதை குறித்து பயந்தார்கள். ஏன்னா அவர்கள் 3.5 வருட காலமாக ஒரு மனிதனோடு, ஒரு தீர்க்கதரிசியோடு, ரபியோடு நடந்த, ரபி தங்களை வழிநடத்தின, தங்கள் உணவுக்காக, தங்களுடைய பணத்திற்காக, தங்களுடைய உறைவிடத்திற்காக, தங்களுடைய எல்லாவற்றுக்கும் தங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் ஒரு சிலர் அவங்களுடைய அரசாங்க வேலையை விட்டாங்க, அநேகர் தங்களுடைய மீன் பிடிக்கிற வேலையை விட்டாங்க. இப்படியாக அநேகர் தங்களுடைய தொழிலை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருட காலம் அவரோட இரவும் பகலும் அவரோடு கூட இருந்து அவரை தரிசித்து, அவரை தொட்டு, அவரை கண்ணார கண்டு, அவர் பேசுவதை கேட்டு ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்ட இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி, அவர்களை விட்டு கடந்து போகிற ஒரு செய்தி என்பது ஒரு மிக பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக அங்கே காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக வரி செலுத்தினார், இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக சமைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உணவளித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இவருடைய பாதுகாப்பா இருந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இவர்களை அக்கறைக்கு படுத்தும்படியாக படகுகளை மூலமாக, கடலின் மூலமாக நடந்து அவர்களுக்கு உணவு எல்லாவற்றையும் அவங்களுடைய A to Z தேவைகளை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதா இருக்கும் பொழுது அவர் சொல்றார், நான் போறேன். நான் ஏன் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வருஷத்துல நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் எல்லாம் பிரமித்து நிற்கிறாங்க. அந்த சமயத்துல அவர் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்துல, நான் இப்போது பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். அதனால தியானிக்க போகிற ஒரு வார்த்தை, 2 வார்த்தை என்று சொன்னால் வேறொரு தேற்றரவாளன். அதாவது ஆங்கிலத்தை பார்த்தா another helper. இந்த உதவி செய்கிறவர், துணை செய்கிறவர், ஆவியானவர் அப்படிங்கிற வார்த்தை, ஆவியானவருடைய நடத்துதல், மற்ற பிரசங்கத்தினுடைய அநேக காரியங்கள் துவக்க ஜெபம் முதற்கொண்டு கடைசியாக சகோதரிக்கு ஜெபம் பண்ற வரைக்குமாக துணை செய்கிற ஒரு தேவனை குறித்து நாம் மறுபடியும் பாடல்கள் இருந்து நம்முடைய ஆராதனையிலிருந்து நாம் அதை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். இங்கே பார்க்கும்போது அவர் சொல்றாரு, வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காய் தந்துடுவார். 2 முக்கியமான வார்த்தைகள் இந்த வசனத்துல மிக மிக முக்கியம் என்று சொன்னால் வேறொரு தேற்றரவாளன், வேறொருவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிரேக்க பதத்திலே ஆலோஸ் அப்படின்னு சொன்ன, அதாவது another of same kind, அதே வகையான மற்றொருவர். உதாரணத்திற்கு நீங்க ஒரு மொபைல் நீங்க வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த மொபைல் பாழாய் போயிடுச்சு, அது நீங்க சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பெனில அதை சர்வீஸ் கொடுப்பீங்க சொன்னீங்கன்னா, கம்பெனில சர்வீஸ் கொடுக்கும்போது அந்த மொபைல் போனானது கேரண்டில இருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணாக்கா, அந்த மொபைலை எடுத்துட்டு உங்களுக்கு வேற ஒரு புதிய, அதை விட தரம் தாழ்ந்தல்ல, அதற்கு ஏற்ற நீங்கள் கொடுத்த ரிப்பேர் ஆகி கொடுக்கிற அந்த மொபைலுக்கு ஏற்ற தரமுள்ள ஒரு மொபைல் போனை உங்களுக்கு தருவார்கள். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போனாலும் அவருடைய தரத்திற்கு சற்றிலும் கொஞ்சமும் குறையாத, அவருடைய தரத்திலிருந்து கொஞ்சமும் அவரை காட்டிலும் அவரை விட குறைவாக செயல்படக்கூடிய ஒரு சாதாரண ஆவியானவரை, தேற்றரவாளனை தேவன் சீஷர்களுக்கும் நமக்கும் தந்து போகவில்லை. அவர் வேறொரு தேற்றரவாளன் சொல்வது perfect substitute, அதாவது அதே வகையான மற்ற ஒருவரை பிதாவாகிய தேவன் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த தன்னுடைய ஆவியை அவர் தந்து போகிறார். அந்த ஆவியானுடைய குணம், அந்த ஆவியானுடைய எசன்ஸ், அந்த ஆவியானுடைய செயல்பாடுகள், இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்திலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துதலும் ஒரே நோக்கமாக, ஒரே சிந்தனை உள்ளதாக காணப்படுகிறது. அடுத்த வார்த்தை தேற்றரவாளன். தேற்றரவாளன் ஆங்கிலத்துல ஹெல்பர் அல்லது கேஜேவில பார்த்தாக்கா கம்ஃபர்டர் அப்படிங்கிற வார்த்தை தேற்றரவாளன், ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் கிரேக்க பதத்திலே பார்க்கும்போது பாராக்ளீட் அப்படிங்கிற வார்த்தை, அது மூலமாக பக்கத்திற்கு பக்கமாக துணை நின்று எனக்காக துணை செய்கிறவர், அதாவது உதவி செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது one called alongside just to assist, எனக்கு உதவி செய்யும்படியாக என்னோடு கூட எனக்கு பக்கத்துக்கு பக்கமாக நின்று எனக்கு துணை செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர்.
ஆவியானவரை இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக தந்து போயிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எந்த தேற்றரவாளனை அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேறொரு தேற்றரவாளன் யார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வேறொரு தேற்றரவாளன் எப்படியாக தேவனுடைய சத்தியத்திலே நடத்துகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வேறொரு தேற்றரவாளன் நிமித்தமாக எனக்கும் உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம், அது என்ன லாபம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வேறொரு தேற்றரவாளன் மூலமாக நான் எப்படி அவரை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்திலே பார்க்க போகிறோம். 26ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்றார், 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லுகிறாரே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். இங்கே சொல்லுகிறார், அந்த தேற்றரவாளன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவுள்ள ஆவியானவர், அவருக்குள்ளாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர். அதாவது இங்க புதிய ஏற்பாட்டிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு ஞான ஸ்நானம், பேப்டிசம் by the Holy Spirit. அவர் சொல்றாரு, நான் போறேன், அவருடைய ஆவியை உங்களுக்கு தந்து விட்டு போகிறேன். நான் போகிறேன், நான் தந்த தேற்றரவாளன், வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நீங்கள் பெற்ற என்னுடைய மரணத்தினாலே பெறப்போகிற, இயேசு இந்த சமயத்தில் சொன்னா, என் மரணத்தினாலே என்னுடைய உயிர்த்தெழுதலினாலே பெறப்போகிற ரட்சிப்பின் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய புதிய சுபாவத்தை, ரட்சிப்பினால் நீங்கள் பெறக்கூடிய புதிய இருதயத்தை, ஆசீர்வாதத்தை, வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை மேம்படுத்தும்படியாகவும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறதா இருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லும் போது அநேக வசனங்கள்ல ஆவி அப்படின்னு சொன்னா ஆவிக்கு யாரும் மரியாதை கொடுப்பாங்க. எப்படியாக ஒரு பொருளுக்கு அது இதுன்னு பேசுவாங்களோ, ஆவி போனது ஆவி வந்தது அப்படின்னாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் ஆவியானவர் அப்படிங்கிற வார்த்தை தமிழிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா he, him, him அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் அல்லது ஒரு சப்ஜெக்டை குறிக்கக்கூடிய ஒரு பர்சன், நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னாக்கா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை என்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் ஆவியானவராய் இருக்கிறபடினாலே அவர் அறிவில்லாதவராய் இருக்க மாட்டார். செயல்படாதபடிக்கு அவர் அறிவுள்ளவராய் இருக்கிறார், இன்டெலெக்ட். அவர் உணர்வில்லாதவராய் இருக்க மாட்டார், அவர் உணர்வுள்ளவராய் இருப்பார். எமோஷனலி பேஸ்ட். எப்படின்னு பார்த்தாங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தாதீங்க, ஏனக்கா அவருக்கு உணர்வு இருக்கிறது. மாத்திரமல்ல, அவருக்கு சித்தம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. எந்த வழியிலே நம்மை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை எந்த வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கிறது. ஆகினால் அவர் முழுக்க திருத்துவத்தின் 3வது நபராக அவர் காணப்படுகிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் கொண்டு 39ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் கொண்டு 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யோவான், the gospel according to Saint John chapter 7 verse 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். போதும். இங்கே பார்க்கும்போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து, அவனுடைய ஆவியிலிருந்து, அவனுக்குள்ளா இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். எப்படி விசுவாசிக்க முடியும்? விசுவாசத்திற்கு உதவி செய்கிறது யார்? அடுத்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். ஜீவ தண்ணீர் யார்? ஜீவ தண்ணீர் நதிகள் எனக்குள்ளாக இருந்து ஓடுகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அர்த்தம் என்ன?
பரிசுத்த ஆவியானவர், நான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக கிரியை செய்கிறதையும் செயல்படுகிறதையும் என்னை நடத்துகிறதையும் குறித்து இயேசு இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்பட்டிராதபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக, என்னுடைய பாவத்தின் பரிகாரியாக, என்னுடைய கிருபாதார வழியாக அவரை நான் என்னுடைய ரட்சகராக, என் தேவனாக, என் ராஜாவாக, என் கடவுளாக, ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே எனக்குள்ளாக என் வாழ்க்கை புதிதாக மாற்றுகிறார். ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய ஆவியை அவர் தருகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை அவர் தருகிறார். ஒரு புதிய வழியை அவர் தருகிறார். ஒரு புதிய நன்மைகளை அவர் தருகிறார். அதுவரைக்கும் நாம் பெற்றிராத ஒரு புதிய சமாதானத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய நிம்மதியும் அவர் தருகிறார். ஒரு எல்லாவற்றையும் புதுசாக மாற்றக்கூடிய இந்த ரட்சிப்பானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது எனக்கு மாத்திரம் இடாமல் அது மற்றவர்களுக்கும் கடந்து செல்லுகிறதாக அது காணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ என்னுடைய ரட்சிப்பானது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய தலைப்பின் கீழாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது வளர வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து அவர் ஜீவ தண்ணீரை போல அவர் வெளியே கடந்து ஓட வேண்டும். அதாவது அவர் என்னை நடத்த வேண்டும். அவர் எனக்கு என்னுடைய உணர்வின் மூலமாக எனக்கு பேச வேண்டும். அவருடைய தொடுதலை எல்லா நிமிடங்களும் எல்லா மணித்துளியிலும் நான் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பைபிள் சொல்ல நான் சொன்ன நினைக்கிறேன், பைபிள் சொல்லி ஒரு 1000 சொல்லியிருப்பேன். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நானும் நீங்களும் தினந்தோறும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். எப்படியாக ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரு இடத்திற்கு குடும்பமாக கணவன் மனைவியாக அவர் கடந்து போகிற பொழுது அந்த கணவன் எப்பொழுதுமே மனைவி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப யோசித்து நிதானித்து, நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அவங்க சொல்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கும், அதற்கு நம்ம என்ன பதில கொடுக்கணும். அதாவது சிம்பிளா சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்த்து யோசிச்சு இவங்க ஒரு வார்த்தையை பேசுவாங்க. ஆனா கணவர்கள் எந்த விதமான கபடமும் இல்லாமல் இருதயத்துல எதையுமே வச்சுக்காம வெளிப்படையாக உண்மை சத்தியத்தை சத்தியமாகவும் உண்மையை உண்மையாகவும் இருக்கிறதை இருக்கிறதாகவும் இல்லாதவங்க பேசுவாங்க. இது ஆண்களுடைய அது ஆண்டவர் ஆண்களுக்கு கொடுத்த ஒரு சுபாவம், இது ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்த ஒரு சுபாவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கணவர் ஏதாவது இருக்கிறவை போல பேசும்பொழுது, அந்த இல்லாதவைகளை இல்லாதவை போல பேசும்போது இந்த மனைவி என்ன பண்ணுனாக்கா, அந்த கணவனை அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாரு இல்லனாக்கா கண்ணுல அவங்க நிறைய நான் பார்த்திருக்கேன். நம்ம சர்ச்சில் நிறைய சகோதரர்கள் இருக்காங்க, கண்ணிலேயே பேசுவாங்க அப்படியே கணவர் கிட்ட. கண்ணுல பேசுறத பார்த்து நம்மளுக்கு ஒண்ணும் புரியாது, கணவர் கரெக்டா புரிஞ்சிருக்காங்க, வாய மூட தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்போ அந்த தொடுதலை உணர்ந்து டக்குன்னு என்ன பண்றாங்க, அந்த கண்ட்ரோல்ல அந்த கண்ட்ரோல்ல அந்த ஆளுகையில அவங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நட்ஜ் பண்ணும்போது, ஆங்கிலத்தில் சொன்னா ஃபீலிங் தி நட்ஜ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், இந்த பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை, அவருடைய சினங்களை, அவருடைய எப்படியாக இந்த பிறந்த குழந்தை அது லைட்டா நவுந்துச்சுன்னா அம்மாவுக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அது அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த குழந்தை டக்குன்னு அது உடம்புல ஏதாவது ஒரு அசைவு இருக்கும் என்று சொன்னால் அந்த தாய்க்கு தெரியும். அப்படி போல இந்த பரிசுத்த ஆவியானுடைய நட்ஜஸ், அவருடைய தொடுதலை நானும் நீங்களும் உணர்வோம் என்று சொன்னால், என் ரட்சிப்பு எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்லாமல் என் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் மாற்றவர்களாக இருக்கிறார். அன்னைக்கு சொன்னதான் சொல்றேன், ஆசீர்வாதம்ன்றது என்ன ஆண்டு ஆசீர்வாதமா மாத்துறது மாத்திரம் இல்ல, என்னையே அவர் ஆசீர்வாதமாக மாற்றுறார். இப்போ அதை அப்படிதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை, ஒரு அனாதியான உடன்படிக்கையான ஆசீர்வாதத்தை அவர் தர அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். அநேக கிறிஸ்தவர்களாக நாம் என்ன பண்றோம்னாக்கா, இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை விட்டு பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்று சொல்றாரு, ஏதோ நட்ச் பண்றாரு, ஏதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலான ரொம்ப மென்மையானவர். ஏன்னாக்கா அவர் ஒரு முறை சொல்லி பார்ப்பார், 2 முறை சொல்லி பார்ப்பார், அடுத்த முறை சொல்ல மாட்டார், அமைதியாயிடுவார். அவர் அமைதி ஆயிட்டானாக்கா, அவர் அமைதியான அடுத்த செகண்ட் நானும் நீங்களும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இருக்கிறோம்.
அப்போ என் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நியாய தீர்ப்பிலிருந்து என்னை விலக்கி ரட்சிப்பிற்கும் கிருபைக்கும் தேவனால் உண்டாகக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் என்னை சுதந்திரவாளியாக என்னை மாற்றல, என்னை முத்திரை போட்டிருக்கிறார். இந்த காலத்துல முத்திரை எந்த அளவுக்கு முக்கியம், அதை விட அந்த காலத்துல முத்திரை மிக மிக முக்கியம். சிக்னேச்சருக்கு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி நீங்க ஸ்டிக்கர்ஸின் புத்திரங்களை வாசித்து பார்க்கலாம். இந்த முத்திரை மோதிரம், இந்த முத்திரை மோதிரத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. இந்த முத்திரை மோதிரத்தினுடைய அதிகாரத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த முத்திரை மோதிரமே அதை விட்டு கழண்டு வந்தா, அந்த முத்திரை மோதிரடைய சீலே அதை விட்டு கழண்டு வந்தா மட்டும் முடியும். இப்போ நம்ம அநேக சமயத்துல ஆவிக்குரிய வளர்ச்சியை நானும் நீங்களும் வளர வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் நம்மளாவே ஒரு ட்ரை பண்ணி, நம்மளாவே பிரயாசப்பட்டு, நம்மளாவே அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்து, நம்மளாவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நானே ஏதோ செய்யணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் பொழுது வளர முடியாது. குழந்தைங்க வைத்துக்கொள்ள, நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை நல்லா புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரு குழந்தை எப்படியாக வளருகிறது என்பதை நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியை புரிந்து கொள்வது மிக எளிதாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை வளரும் போது பிறந்த பிறகுதான் அந்த அம்மா என்ன பண்ண முடியும், அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கொடுக்க முடியும். பிறக்கிறதுக்கு முன்பதாக அந்த அம்மா என்ன சாப்பிடுறாங்களோ அதுதான், அது ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை யாரும் வளரும்படியா ஃபோர்ஸ் பண்ணல, அதை யாரும் அதற்குரிய காரியங்களை அதை செய்யும்படியா அது ஃபோர்ஸ் பண்ணல. எப்படியாக இந்த ஆட்டோல எல்லாம் ஒரு ஹார்ன் இருக்கும். இப்போ உள்ள ஆட்டோல அந்த ஹார்ன் இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோல ஒரு ஹார்ன் இருக்கும், ஒரு அமுத்திர ஹார்ன். அது பீம்பாம் அடிக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை இப்படி ஆளுகை செய்கிறா இருக்க வேண்டும். அவர் அவுத்தும் போது நான் கத்தணும் அந்த மாதிரி. ஏன்னாக்கா ஆவியானவர் கிரேக்க பதத்துல நியூமா, ஹீப்ரு பதத்துல ரூவாக், அதாவது சுவாசம், ஜீவ சுவாசம். இந்த காற்று எப்படியாக அதற்குள்ளாய் போய் ஒரு பிரசம் பண்ணும்போது அதனுடைய ஆளுகையை, அதனுடைய அதிகாரத்தை அது செலுத்தும் போது அது அதற்கேற்ற வேலையை செய்யுது. ஃப்ளூட், புல்லாங்குழலை நீங்கள் புரிந்து கொள்ள என்று சொன்னால் ஆவியானவர் உங்களை, ஒரு பாட்டு இருக்கு, உன் கரத்தில் நான் புல்லாங்குழல், அது இல்ல, உன் கரத்தில் நான் புல்லாங்குழல், என்னை நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஊதி என்னை இசைத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஆவியானவர் என்ன பண்றாருனாக்கா, நான் அவரை என்னுடைய வெறுமையான வாழ்க்கையில நான் விட்டு கொடுத்துட்டேனாக்கா, ஒரு சாதாரண பேம்பு ஸ்டிக், ஒரு சாதாரண மூங்கிலை நான் விட்டு கொடுக்கும் போது அவர் அதை மாத்துவாரு. முதலாவதாக ஒரு ஓட்டை போடுவார், இரண்டாவதாக 3 ஓட்டை போடுவார், மூன்றாவதாக அடுத்த 3 ஓட்டை போடுவார், நான்காவதாக இன்னும் ஒரு ஓட்டை போடுவார், கீழே ஒரு ஓட்டை போடுவார், மேல ஒரு ஓட்டை போடுவார். வலிக்கத்தான் செய்யும், ஆனால் அதனுடைய முடிவு அது சரியான ஒரு வித்வான் கிட்ட, புல்லாங்குழலை வாசிக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல போய் சேரும் என்று சொன்னால் அதிலிருந்து அழகான ராகங்களும் அழகான இசையும் ஒலிக்கிறது போல நான் என்னுடைய பரிசுத்த ஆவியான எனக்குள்ளாய் கிரியை செய்ய நான் விட்டு கொடுத்து சரியாக இயேசு கிறிஸ்துனுடைய கிட்ட என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன். இந்த ஃபேனை கட்ட போறேன், ஏன்னா கருப்பா இருக்கு ஃபேன். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் என்னை தேவன் இசைத்துடுவார். தாவீது இசைக்கும் பொழுது சொஸ்தமும் ஆறுதலும் பலனும் உண்டாயிற்று. அதே மாதிரி நான் நடக்கும் போது ஆண்டவர் என்னை இசைப்பார், நான் பேசும்போது ஆண்டவர் என்னை இசைப்பார், நான் பாடும்போது ஆண்டவர் என்னை இசைப்பார், நான் பழகும் போது ஆண்டவர் என்னை இசைப்பார். இதன் மூலமாக மறுபடியும் வருது, இதன் மூலமாக சொஸ்தமும் பலனும் உண்டாகும். வாழ்க்கைய நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையை தரல. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குடும்பத்துக்காக மாத்திரம் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல. உலகம் எங்கிலும் போய் கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். ஓகே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் இருக்கிறார். அதான் சொல்ல வர, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் இருக்கிறார். அப்போ நான் என்னுடைய பலத்தை கொண்டு, என்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு நான் இந்த ஆவியானவருடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை இயக்க நான் முயற்சிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் இயக்க முயற்சிக்கும் பொழுது இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் தடுத்து போடுகிறேன். ஆனால் என்னை நான், எல்லாம் இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க, போறவங்க போவாங்க, எல்லாம் இங்க பாருங்க, கவனிங்க. சோதரம்
ஓகே, இயேசு கிறிஸ்துவை நான் தேவனாக, ராஜாவாக, என்னுடைய இரட்சகராக, என்னுடைய தேவனாக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு பவர் சப்ளை வைக்கிறாரு. அது பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு கரண்ட், ஒரு டைனமோ. வல்லமை போது கிரேக்க முதல்ல டைனமோ. அந்த டைனமோ கார்ல இருக்கும், பைக்ல இருக்கும், எல்லா விதமான மிஷின்ஸ்லயும் இருக்கும். எதற்கு என்று சொன்னால் கரண்டை எடுத்து அல்லது பெட்ரோலை, எரிவாயுவை எடுத்து அதை செயல்படுத்தி அதை உபயோகப்படுத்துவதற்காக. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாய் வருகிறது என்று சொன்னால் சும்மா எனக்கு வெறும் விடுதலையை தருவதற்காக அல்ல, சும்மா எனக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்காக அல்ல, சும்மா எனக்கு ஒரு நிம்மதியை தருவதற்காக அல்ல, அதுக்கு மாத்திரம் அல்ல, என்னை கொண்டு அவருடைய வேலையை செய்யும்படியாக என்னை புஷ் பண்றாரு, என்னை தள்ளி விடுகிறார். அதனால்தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, பாவம் பண்ண உடனே உங்களுடைய பரிசுத்த ஆவி என்ன பண்றாதுங்க, என்னை எடுத்துறாத. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க வாய்ஸ். இப்படி பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதுங்க, என்கிட்ட எடுத்துறாதுங்க. ஏன்னா அவ்வளவு பயம். ஏன்னா அவனுக்கு முந்தின ஏரை பற்றி அவனுக்கு தெரியும். யார்? சவுல். அவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்துல கடந்து போன உடனே அவன் வாழ்ந்தான். 38 வருஷம் அரசாண்டான். That is a history. ஒரு பெரிய வரலாறு. இருப்பினும் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படவில்லை. பாருங்க, 40 வருஷம் ஒரு மனிதன் ஆண்டான், 2 வருஷம் தேவனுடைய ஆவியானவனால் இதை ஆளுகை செய்கிறான். மற்ற 38 வருஷத்துக்கு அந்த அளவுக்குள்ளான வருஷங்கள் அவன் தேவனுடைய ஆவி இல்லாமலே ஆளுகை செய்கிறான். அதை பற்றி பெருசா எதுவுமே போடல. தாவீது பரிசுத்த ஆவி நிறைவினாலே, அபிஷேகத்தினாலே நிறைந்து அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் செலவிட்டு உபயோகப்படுத்துவோம் என்று சொன்னால் என்னை நித்தியத்துக்கும் கூட்டி செல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்படி? உங்களுடனே, அலாங் சைட், பக்கத்துல, உங்களுக்குள்ளே அப்படின்னா எனக்குள்ள. இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக் கொள்கிறேன், இந்த பரிசுத்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்கிறேன். அநேகர் அதை நிராகரித்தாலும் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் வசனம் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை உண்மை என்று சொல்லுகிறபடினாலே நானும் அந்த சத்தியத்தை நிலைத்திருக்கிறேன். விரும்பி நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் எப்படி என் வாழ்க்கையிலே செயல்படுத்துவது. எபேசியர் 5ஆம் அதிகாரம், அழகான ரொம்ப பிடிச்ச வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்பேன் சொன்னால் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு 21 நினைக்கிறேன் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா சொல்றாரு, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தீர்கள். எப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நான் செயல்படுத்த முடியும்? ஒரே வார்த்தை, be filled. அவரால் நிரப்பப்பட்டிருங்கள். அதுக்கு பவுல் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். 18ஆம் வசனத்தின் முதல் பகுதி, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா do not be filled with, do not be drunk with wine, but be filled with the Spirit of God. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக குடித்திருப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். குடிச்சிட்டீங்கன்னாக்கா அவன் இப்படி நிற்பான், ஆனா சொல்லுவான் நான் நேரா நிக்கிறேன்னு. அன்னைக்குதான் உண்மையை பேசுவான். அன்னைக்குதான் ஒரு ஆம்பளைக்கு அழ தெரியுமான்றது அவன் பிடிச்ச பிறதான் தெரியும். ஓ அழுவான், ஓகே.
அழுவான். அது வரைக்குமா அவன் மனதிலே பூட்டி வைத்திருந்த சகல உண்மைகளும், அதுக்காக நீங்க எல்லாம் கொடுக்காத உண்மையெல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மைதான் பேசுவாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னாலே. சகல உண்மையும் ரட்சிக்கப்படாத ஒருவன் பேச வேண்டும் சொன்னா அவன் குடிப்பது, அவன் அதை கொஞ்சமா குடிச்சு வளர மாட்டான். ஒரு சின்ன ஒரு கட்டிங் சொல்லுவாங்க தெரியுமா, எப்பறம் அவனுக்கு தான் தெரியும்னாக்கா தெரியும், வர வழி கிடையாது. குற்றதில்லை உங்களுக்கு முன்பாக இதாவாக முன்பாகவும் குமாரா இயேசு கிறிஸ்துவாகவும் நான் செய்யாத பாவங்களில் மிக முக்கியமானவும் குடிபோதை நான் அடிமையாகவில்லை, ஆனாலும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நண்பர்கள் எனக்கு தெரிந்தவங்க இருக்கிறாங்க. இந்த குடி ஓகே இங்க வரேன் கட்டிங், அது நான் சாப்பிட்டோன்னு யாரும் அது ஒரு சில பேர் மோந்து பார்த்தோன்னே மல்லா கேட்டாங்க, அது கிடையாது, அது சொல்ல. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த ஃபுல் அப்படி சொல்லுவாங்க, ஃபுல் அப்படி ஃபுல்லா அடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த அந்த போதை அப்படி ஏறும். அப்போ அவங்க நிலையை உணராமல் அவர்கள் மதுபானத்தின் வெறியிலே முழுமையாக இருக்கிறபடினாலே நிலையை அறியாமல், அப்பொழுது எது அவங்களை கண்ட்ரோல் பண்ணுனாக்கா அந்த போதை அவங்களை கண்ட்ரோல் பண்ணும். அவர்களை ஆளுகை செய்ய மாட்டாங்க, போதை தான் அவங்களை ஆளுகை செய்யும். ஒரு நல்ல உதாரணம் கிடையாது இது. ஆனா அப்போஸ்தலன் இப்போ இதுக்கு நேராக ஆவியானவரை காண்பித்து சொல்றாரு, நீங்க ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நீங்க நிலை புரியாமல் இருந்தாலும் அவர் நிலை புரிந்தவராக உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுதான் பரிசுத்தாவினுடைய வல்லமை. ஏன் என்னுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் என் வாழ்க்கையை நான் தான் கட்டி ஆள்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை, வேற ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே உங்களுடைய வாழ்க்கையோட டிசைடிங் அத்தாரிட்டி, தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை முற்றிலுமாக பரிசுத்தாவியை கொடுத்தாச்சு. ஏன் சொல்லனாக்கா, இந்த மதுபானத்தை குடிக்கிறது தெரியும், மதுபானத்தை பார்த்த உடனே என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் போதையாட மாட்டாங்க. அல்லது மதுபானத்தை கையில வச்சிருக்கனால என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் போதையாட மாட்டாங்க. மதுபானத்தை வந்து அதை பார்த்து ரசித்து வச்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் போதையா மாட்டாங்க. அல்லது மதுபான பிரியர்களோடு இருக்கிறபடினால யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போதையா மாட்டாங்க. மதுபானத்தை குடிச்சாரு, மதுபானத்தை குடிக்கலனா போதையாக முடியாது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படனாக்கா பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியாது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எசேக்கியேல் நினைக்கிறேன், முழங்கால் கணுக்கால் அளவு இல்ல, அது நிரப்புதல் இல்ல. முழங்கால் அளவு, அதுவும் அடுத்து இடுப்பளவு இல்ல, அது இல்ல. கழுத்து இல்ல, அது இல்ல. நீச்சல் ஆழம். இது ஏன் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக சம்பந்தப்படுத்துகிறேன் என்று சொன்னால், புரிந்து கொள்வதற்காக எவ்வளவு நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். நீங்க நிலை, அவன் எங்க போய் ஊழ்ந்து கிடப்பான் அவனுக்கும் தெரியாது, அவன் வீட்டம்மாக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, அவனா போய் விழுந்து கிடப்பான். ஆனால் அப்போஸ்தலன் போல் ஏன் இது எக்ஸாம்பிளா சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, பேசிக்கா இந்த 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 பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவராக, தீர்மானம் எடுக்கக்கூடிய நபராக அவர் காணப்பட வேண்டும். பரிசுத்தாவி வந்தவனே நான் என்ன பண்ணுவேன், 19ஆம் வசனம் சொல்லுது, அந்த சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டினாலும் அப்புறம் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி, சிம்பிள் ஒரே வார்த்தையில நான் வர்ஷிப் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் நான் அவரை ஆராதிப்பேன். ஏன்னா ஆராதனை தான் எனக்கு கேஸ் ஸ்டேஷன். கேஸ் ஸ்டேஷன்னா பெட்ரோல் பங்க் மாதிரி. பெட்ரோல் பங்க் என்ன பண்ணும், நான் பெட்ரோல் கம்மியா வீடு காரையும் பைக்கை நிறுத்துவேன். பெட்ரோல் பங்குடைய வேலை இருந்தது நிரப்புகிறது. நான் ஆராதனைக்கு வரும்போது நான் வெறுமையா வருவேன். இந்த பரிசுத்தம் என்ன பண்ணுவார்னாக்கா, அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலனையும் நான் ஆராதிக்கும் பொழுது எனக்குள்ளாக அவருடைய அந்த கண்ணை உள்ள வச்சு, அந்த பெட்ரோல் கண்ணை உள்ள வச்சு என்னை நிரப்புகிறவராக, எனக்குள்ளா இருக்கிற டைனமோ, எனக்குள்ளா இருக்கிற வல்லமை, எனக்குள்ளா இருக்கிற ஜீவ சுவாசத்தை அவர் மறுபடியும் புதுப்பித்து வல்லவிழா எரிவிழாங்க இன்னும் அநேக அடுத்த 7 நாட்கள் அல்லது அடுத்த மாதங்கள், அடுத்த நாட்களுக்கு நான் கடந்து செல்லக்கூடிய ஒரு வல்லமையும் மகத்துவத்தையும் ஆலோசனையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆராதனை விளைத்தரவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், ஆராதனைக்கு வாங்க. ஆராதனை திருச்சபையில 10:55 இல்ல 8:30. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு காலையில நான் படுக்கும்போது சரியா 5
30. நைட்லாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நினைச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன், பிரசங்கம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு முடிச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம, ஏன்னா இந்த வசனம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வசனமா இருக்கிறபடினால இதுல என்னுடைய சொந்த கருத்துக்களை எதையும் நான் போட்டுறக்கூடாது. இதை குறித்து நான் அநேக முறை பேசி இருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். அதனால என்னுடைய பழைய பிரசங்கத்துடைய, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்க சொல்லுறீங்க, இவன் போன வாரம் என்ன சொன்னான், அது முந்தின வாரம் என்ன சொன்னான், இவன் போன வருஷம் சொல்லியிருப்பான் இதை பத்தி, இது பேசல போல இல்ல, அதுக்காக தான் முட்டி போறது, அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே புதுசா கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா அவர் தினந்தோறும் புதிய ஆவினாலே, புதிய அபிஷேகத்தாலே, புதிய வல்லமினாலே, புதிய கிருபையினாலே, புதுசு நாளே இருக்கிறார். ஓகே, அப்போ நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்த, யார் எனக்கு உதவி செய்கிறார்? பரிசுத்த எனக்கு உதவி செய்கிறார். யார் உதவியாளர்? வேறொரு தேற்றவாளர். எப்படி உதவி செய்கிறார்? நான் அவரில் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இன்னும் மூலமாக செயல்படுகிறார். நிரப்பப்படுறது எப்படி? ஆராதனை மூலமாக. ஆனால் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஓகே, பவுல் சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டாரு, வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுகிறார். ஆவினால் நடங்க, அப்போ மாம்சத்தின் இச்சையை, மாம்ச இச்சை வரலன்னு சொல்ல, ஆவினால் நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சை உங்களுக்கு வராது இல்ல, ஆவினால் நடத்தப்படுங்க, அப்போ மாம்ச இச்சை நிறைவேற்றாதுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னாக்கா, அடுத்தது சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இந்த மாம்சமும் இந்த ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நடக்கை என்பது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னாக்கா இந்த ஆவியும் இந்த சரீரமும் அல்லது ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று அது இணைந்து கொள்ளாது. அது ஆவி சொல்லுகிறதை மாம்சம் செய்யாது, மாம்சம் சொல்லுகிறதை ஆவி செய்யாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, ஆவி பலன்ல தான் இருக்குது, ஆனால் மாம்சம் பலவீனமா இருக்கிறது. இன்னொரு சொல்றாரு, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஓகே, ஆவிக்கும் ஆவினால் நடத்தப்படுகிறதற்கும் மாம்சத்தினால் நடத்தப்படுவதற்குமான வித்தியாசம் என்ன? ரொம்ப சிம்பிள், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மிக மிக எளிதான சத்தியம் இது. ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு நடக்கைக்கும் மாம்சத்தினால், மாம்ச இச்சையினால் நடத்தப்படுற நடக்கைக்கும் ஒரே வித்தியாசம் தான். என்னன்னா, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கையானது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். மாம்ச இச்சையினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையானது என்னை அல்லது மனிதனை பிரியப்படுத்துவதா இருக்கும். அது எங்க ஸ்டேட்டா போனாக்கா பிசாசை பிரியப்படுத்துவதா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஆவியேற்ற நடக்கைக்கும் மாம்சத்திற்கு ஏற்ற கிரியையினுடைய இச்சைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். நீங்கள் ஆவியினால் நடப்பீர்கள் சொன்னால், உலகம் எதிர்த்தாலும், சமுதாயம் எதிர்த்தாலும், அரசாங்கம் எதிர்த்தாலும், உறவினர்கள் எதிர்த்தாலும், மனிதர்கள் எந்த சுவாசமுள்ள மனிதனோ மிருகமோ எதிர்த்தாலும், குடும்பம் எதிர்த்தாலும், கணவன் மனைவி எதிர்த்தாலும், பிள்ளைகள் எதிர்த்தாலும், யார் இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை முக்கியமாக கருதுவீர்கள். ஆனா மாம்சத்தின்படி நடக்கும் என்று சொன்னால், எனக்கு, நான், என்னுடைய தேவை, என்னுடைய நாமத்தின் பிரஸ்தாபம், என்னுடைய புகழ்ச்சி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால செய்கிறேன். இன்னைக்கு உலகத்துல இந்த ஆராதனை என்பது ஒரு ஈவென்ட் மாதிரி மாறிடுச்சு. அதாவது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி மாறிடுச்சு. இல்ல, ஆராதனை என்பது வாழ்வாதாரம், ஆராதனை என்பது வாழ்க்கை பழக்க வழக்கம். எப்படியாக வாழ்க்கையில மூச்சு ஒரு பழக்க வழக்கமா வச்சிருக்கோமோ, ஹார்ட் பீட் அடிக்குது, அது பாட்டு அடிக்குதோ, அதே மாதிரி ஆராதனை செய்வது, பரிசுத்தாவில நிரப்பப்படுவது மிக மிக முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை புரிந்து கொண்டு அவர் ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி எனில், 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Romans chapter 7 verse 15.
ரோமர் 7 verse 15. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 19ஆம் வசனத்துல, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஓகே, இவ்வளவு நாள் விசுவாச பிரமாணம் ஒன்று இருக்கிறது தெரியும், நியாய பிரமாணம் ஒன்று இருக்குது என்று தெரியும், கிறிஸ்துவின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது தெரியும். ஆனால் இங்க ஒரு புது பிரமாணம். என்னது? தீமை உண்டென்கிற பிரமாணம் அல்லது பாவத்தின் பிரமாணம். 22ஆம் வசனத்துல, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய அடுத்தது நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். இதை யார் சொல்றது? நான் தீமையை செய்யறேன், நன்மையை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா தீமையை செய்யறேன். நல்லதை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. செய்யக்கூடாது நினைக்கிறத நான் செய்யறேன், செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியலன்னு யார் சொல்றது? யார் சொல்றது? கேட்கல. யார் சொல்றது? பவுல். ஓகே, கொஞ்சம் பேக் போவோம். பவுல் யார்? சவுல் யார்? துன்பப்படுத்த. ஓகே, ஏன் மைனஸா சொல்றீங்க? அவங்ககிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்கு, நான் சொல்லாம. அப்ப பார்த்துல மத்தவன பார்த்தது சரி, நல்ல விஷயம் பார்ப்போம். என்னது? பரிசேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். which means 618 நியாய பிரமாணத்தையும் வார்த்தைக்கு வார்த்தை தன் வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவன். இன்னும் இதை நீங்க யூத கலாச்சாரத்தின்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாபத் அன்றைக்கு, ஓய்வு நாள் அன்றைக்கு அவன் எச்சிலை கூட வெளியே துப்ப மாட்டான். மந்திர மீன் சாப்பிட மாட்டான், எறா சாப்பிட மாட்டான். அப்புறமா நிறைய விஷயம் பண்ண மாட்டான். வீடே பத்தி எரிஞ்சாலும் ஓய்வு நாள் அன்னைக்கு அதை அணைக்க மாட்டான். வார்த்தைக்கு வார்த்தை நியாய பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து, வாரத்துக்கு உபவாசம், அவனுடைய அரிசியில 10 பருக்கை அரிசி இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பருக்கை அரிசியை கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு நபர். மாத்திரமல்ல, கமாலியலின் பாதத்தடியில் வந்து நியாய பிரமாணத்தையும் தேவனுடைய கற்பனைகளையும் சாசனங்களையும் அவன் படித்து பயின்ற மிக முக்கியமான வித்வானாய் காணப்படுகிற இவன் சொல்லுகிறான், தீமை செய்யறன்னு சொல்லிட்டு. பைபிளை வச்சுட்டு பைபிள் இருக்கிறதெல்லாம் செய்யறதுனால, பைபிள் மூலியமா இல்ல நான் வந்து பாவமே செய்யல அப்படி இல்லமா. நீங்க ஆவியானவர்கள் நடத்தப்பட்டால் மட்டும்தான் பாவத்திற்கு விலகி ஓட முடியும். ஆவியானவர் நடக்க மட்டும்தான் மாம்ச இச்சைகளை நீங்கள் வெறுத்து தள்ள முடியும். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 24 மணி நேரம் 7 நாட்களும் நியாய பிரமாணத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவன் சொல்றான், இல்ல இந்த நியாய பிரமாணத்தை நான் தப்பு பண்ணிட்டேன். அதே பவுல் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 16ஆம் வசனத்துல, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சின்ன ஷிஃப்ட்ல அவர் தன்னை மாற்றிக்கிறார். கிளியரா சொல்றார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை, உங்களுடைய ஈவில் டிசைர்ஸ், உங்களுடைய பொல்லாப்பான சிந்தைகளை நீங்கள் நிறைவேற்றாது இருப்பீர்கள். ரோமர் 7ஆம் அதே ரோமர்ல 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து மாம்சத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓ wretched man I am. நிர்பந்தமான மனுஷன் நான் செய்ய நியாயப்பிரமாணத்தை இவ்வளவு நாள் வார்த்தைக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறேன், நான் இன்று கீழ்ப்படிய முடியவில்லையே என்று சொல்லி அவன் சொல்றான், அவுட், நானு எனக்கு 0 மார்க் தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்துல 1 தரனால முற்றிலும் தவறி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அவர் கிருபையை பார்க்கிறாரு. அதற்கு பிறகு சொல்றாரு, நீங்கள் ஆவியினால் நடப்பீர்கள் என்று சொன்னால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுங்கள். ஓகே, ஆவியினால் நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நீங்க என் கூட நடக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? என் கூட சொல்லுங்களேன், எங்கேயோ வரீங்க. இப்ப ஆவியானவர் எங்க போறாரு? ஆவிக்கேற்றபடி நடங்கள் சொல்றாரு, ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. இப்ப ஆவியானவரோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்ன ஆவியானவர் எங்கேயோ போக வேண்டும். அவர் எங்க போகிறாரு? என்னை எங்க கொண்டு போகிறாரு? ஆவியானவர் செல்லுகிற இடம் ஒரே ஒரு இடம் தான்,
தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய எல்லா இடத்திற்கும் ஆவியானவர் செல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் செல்லுகிற எல்லா இடத்திலும் தேவன் மகிமைப்படுவார். அதனால்தான் நான் எப்பவுமே வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் ஜெபம் பண்ற ஜெபம், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு முன்பாய் கடந்து போங்க. ஆனா நான் கவனிச்சிருக்கிறேன், எந்தெந்த இடத்துல அப்படி ஜோமனாவும் போயிருக்கணும் அங்கெல்லாம் போயிட்டு மனஸ்தாபங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னொரு வாட்டி உங்கள் வாழ்க்கையில எங்கன்னா போகும்போது அவன் பிரச்சனைக்குரிய ஆளு அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லுங்க, ஆவியானவரை நீங்க போங்க. ஏன்? ஆவியானவர் வனாந்திரம் வயல்வெளியா மாறும். ஆவியானவர் போகும்போது கோணல் செவ்வையாய் மாறும். ஆவியானவர் போகும்போது இரும்பு கதவுலாய் இருந்தாலும் வெண்கல கதவுலாய் இருந்தாலும் இரும்பு தாழ்பாக அதை உடைத்து அதை தகர்த்து எனக்கு முன்பாக அவர் கடந்து சென்று கோணலை செவையாக்குற ஒரு பரிசுத்த ஆவியான கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வாட்டி நீங்க வெளியே வீட்டு விட்டு கிளம்பும் பொழுது சொல்றேங்க, ஆவியான முன்னாடி போங்க. எனக்கு பிரச்சனை பண்ணுவான், எனக்கு 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 அவனை எனக்கு பிடிக்கல, அல்லது அவனை எனக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான், அல்லது எனக்கு என் மனதை புண்ணாக்கக்கூடிய அளவுக்கு பேசுவான். ஆவியானவர் எனக்கு தெரியாது, நான் உங்க புள்ள, நீங்க சரி பண்ற. அவன் எப்படி வேணா போட்டோம், அவனை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும். நான் அவனை நியாயம் இருக்க மாட்டேன், அவனுக்கு எதிராக பேச மாட்டேன், அவனுக்கு எதிராக யோசிக்க மாட்டேன், அவனுக்கு எதிராக சிந்திக்க மாட்டேன். ஆனால் நீர் என்னை ஆட்கொள்ளுங்க, எனக்கு முன்பாக கடந்து போங்க. அப்போ ஆவியானவர் தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய இடத்திற்கு செல்லுவார். டெஸ்டினேஷன், முதல் டி, the first D. He will take you to the right destination where God is being glorified. நீங்கள் சேரும் இடம் எங்கே ஆயிருக்கணும், ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போவனால் நீங்கள் சேருகிற இடம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற இடமா இருக்கும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போறான்னு சொன்னால் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து நடக்கணும். ஆவியானவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் எஃபர்ட், which means டெடிகேஷன் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஆவியானவரோடு கூட நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய முடிவு நித்திய மகிமை. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஆவியானவரோடு கூட நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அர்ப்பணிப்பு தேவை. அதாவது நான் ஈல்டு பண்ணணும், நான் விட்டு கொடுக்கணும், நான் என்னை இலகுவாக்கி அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். மூன்றாவது டி என்ன பண்ணாக்கா, நடக்கும் பொழுது வனாந்திரத்தில் நேசரின் தோள் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோ என்று கேட்கத்தக்கதாக நான் அவர் மேல் சார்ந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சார்பு, டிபெண்டன்ஸ். ஆவியானவர் சரியான டெஸ்டினேஷனுக்கு சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேவார். தேவன் நித்திய மகிமை. இந்த ஆவியானவரோடு நடக்கும் போது எனக்கு அர்ப்பணிப்பு தேவை, டெடிகேஷன். இந்த ஆவியானவர் நடக்கும் போது எனக்கு அவர் மேல் சார்ந்துட்டனாக்கா அவர் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடுவாரு. இப்போ இந்த ஆவிக்குரிய இந்த ஆவியில நடக்கக்கூடிய பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கணும், எந்த சமயத்துல எந்தெந்த டைம்லலாம் நான் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்ல பரிசுத்தாவினுடைய நிறைவை, பரிசுத்த நடத்துதலை, பரிசுத்தாவின் உங்களோடு நடக்க நீங்கள் தடுத்து கொண்டா இருப்பீங்க. அதாவது இப்படி புரிஞ்சுக்கோங்க, பெருமை பரிசுத்தாவியானவரை தடுத்து நிறுத்தும். பெருமை என்ன பண்ணுனாக்கா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, மேட்டிமைக்கு முன்னானது சரி அகந்தை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும், பிஃபோர் a pit there is a pride. அதாவது ஒரு பள்ளத்திற்கு முன்னதாக நீங்க கீழே விழுறதுக்கு முன்னாக மேல என்ன இருக்குது, பெருமை இருக்குது. நீங்க பெருமை இருந்தா கீழே விழுவீங்க, பெருமை இல்லைன்னா கீழே விழ மாட்டீங்க. தேவனுக்கு கடலை பாருங்க, பெருமை இருந்துச்சு கீழே விழலாம். எப்படி விழுந்தா, முகம் குப்புற விழுந்தான். ஏரோது வாழ்க்கையில் பெருமை இருந்துச்சு, எப்படி விழுந்தா, முகம் குப்புற விழுந்தான். நீங்க வேதாமது எல்லா இடத்தையும் பாருங்க, எவன் பெருமை இருந்துச்சோ அவன் ஆண்டவர் மூஞ்சில் அடிக்கிறாரு. அவன் விழுந்தானே ஃபர்ஸ்ட் அடிக்கிறது அவன் மூஞ்சுதான். ஏன்? நீங்கள் பெருமை உள்ளவராய் இருக்கு சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய ஊனமுற்றவர்களாய் காணப்படுவீங்க. You will be crippled spiritually. நீங்கள் ஆவிக்குரிய ஊனமுற்றவர்களாய் காணப்படுவீங்க. இந்த ஆவிக்குரிய ஊனம் என்ன பண்ணுனாக்கா, உங்களை டப்புன்னு கீழே விழுவிக்கும். டப்புன்னு கீழே விழுந்துட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா மூக்குடையும். சொல்லுவாங்கல்ல, மூக்க அவன் வந்து என்ன பேச வந்தாங்க, என்ன பண்றான்னு மூக்கு உடைச்சிட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவனை நான் தாழ்மைப்படுத்தி அனுப்பிட்டேன். ஆண்டவர் என்னை தாழ்மைப்படுத்துவார். நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்னை அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துவார். அதனால நானே தாழ்மைப்பட்டேன், ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு குனிச்சிடலாம். அவர் என்னை தாழ்மைப்பட்டேன், என் மூக்குடையும். அப்போ நான் முழுமையாக என்னுடைய பார்க்கும்போது அதான் முன்னாடியே சொன்னது போல யோவான் 6:63 சொல்றாரு, இந்த மாம்சம் ஒண்ணுத்துக்கு உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 1:8
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த ஆவியானவர் நேச்சுரலாக என் வாழ்க்கையிலே சரியான ஒரு வல்லமையினால பலத்தினாலே என்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நான் சும்மா ஆமென் சொல்றதுனால வேத வாசனம் ஜெபம் பண்ணாலே மாத்திரம் நான் இந்த ஆவியானவரை நடத்த கொள்ள முடியாது. என் வாழ்க்கையில் டிசைடிங் அத்தாரிட்டி, அதிகாரம், என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுத்து அவர் மேல், அவருடைய டெஸ்டினேஷன்ல, அவருடைய சேருமிடமாகிய நித்திய மகிமையில, அவரோடு கூட நடக்கக்கூடிய அனுபவத்திலே அர்ப்பணித்து அவரோடு நடக்கும் பொழுது அவர் மேல் சார்வேன் என்று சொன்னால் இந்த another spirit, another helper, இந்த வேறே தேற்றவாளன் உங்களுக்கு உபயோகம் உள்ளவராய் காணப்படுவார். அப்படி இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. ஆவியானவர் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ பரிசுத்த ஆவி மிக முக்கியம். எழுந்திருப்போம். பார்க்கும்பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பலன்தான், நீங்க பண்ணாதான், நீங்க செஞ்சாதான், நீங்க வாழ்ந்தாதான் அப்படின்னு நினைப்பீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இல்லைங்க, அப்படி இல்லை. உங்களுக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவாதி தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வேறே தேற்றவாளன், இயேசு கிறிஸ்து பேசுகிற இந்த வேறே தேற்றவாளன் யார் என்று சொன்னால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நான் எப்படியாக அந்த தேற்றவாளனை என் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த முடியும் என்று சொன்னால், முதலாவதாக நான் அவராலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் ஆவிக்கேற்றபடி நடப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய முடிவு, என் வழி எப்படியா இருக்குதோ தெரியாது, பாதைகள் கரடோடா இருக்கலாம், எப்படியானா இருக்கலாம், ஆனா என்னுடைய முடிவு நித்திய கன மகிமைக்கு ஏற்றதாய் காணப்படும். என்னுடைய அர்ப்பணிப்பு நான் அவரோடு கூட தினமும் நடப்பது. என்னுடைய சார்பு நான் அவர் தோளின் மேல் சாய்ந்து கொண்டு நான் என்னை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது அவர் என்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை உண்டாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட எனக்கு துணை செய்யும்படியாக என்னுடைய வலது பார்சத்திலே எனக்காக இருக்க ஒரு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை, நீங்க என்ன செய்யணும்னா பரவாயில்லை, உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நடத்தும்படியாக, உங்களை வழி நடத்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் அருளும்படியாக, உங்களுக்கு ஒரு பெரிய தேவனுடைய வல்லமையும் பலனையும் தரும்படியாக கர்த்தர் அதற்காக உங்களை நடத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்க வருகிற வாரத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர்னாலே நீங்க நடக்க பாருங்க. இந்த எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, தேவனுக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவரை கேட்டு செய்ய பாருங்க. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாயை மூடிட்டு இருக்க ஒரு மரமோ ஒரு கல்லோ கிடையாது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். அவருடைய ஜீவ சுவாசமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை ஜீவாதிபதியாகிய அவரிடத்திற்கும் அவரால் வரக்கூடிய மகிமைக்கும் அவரால் வரக்கூடிய காரியங்களுக்கும் என்னை அனுப்ப, என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளார். இது வாக்குத்தத்தம். இது இன்றைய கால வேளை நிறைவேறும் இருக்கும் என்று சொன்னால் வாய்களை திறந்து சத்தத்தை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக உயிர் உள்ள நாள் வரைக்குமாக, உலகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற நாட்கள் வரைக்குமாக, சகல நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மோடு கொடுக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். சொல்லுங்க, கர்த்தன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்க மனசுக்குள்ள போராட்டங்கள், உங்க மனிதருக்குள்ளே சிந்தைக்குள்ளே அநேக போராட்டங்கள், அநேக கலக்கங்கள் இருக்கும்போது சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, கர்த்தன் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தன் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்?
மனுஷால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. அவர் சகலத்தை செய்ய வல்லவராக இருக்க சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கு மூலம் சதாக்கால் நம்முடைய தேவன் மரண பரிந்தம் நடத்துவார். பரிசுத்தாவின் ஒவ்வொரு நாளும் நம்ம வழி நடத்துவார். நமக்கு முன்பே செல்கிறார். நமக்கு முன்பாக சென்று எல்லா கோளான வழிகளை கர்த்தர் செவைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சகல சத்தியத்திலும் வழி நடத்த வல்லவராக. பிதாவாக தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும், இயேசுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நமக்கு நினைப்பூட்டி கர்த்தர் சத்தியத்திலே வழி நடத்துவதாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. அப்ப அங்க விடுதலை உண்டு. கர்த்தாவே மகிமை உண்டுப்பா. எங்களை தாழ்த்தி தருவோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாமத்திருத்துங்க பெரிய காட்சிகள் எல்லா துதிக நமக்கு முன் சுத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம். பரிசுத்த பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்ட இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனிதனோடு கூட காத்து வழி நடத்துவதாக.